உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30 சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகாயாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலங்கள் பார்த்துட்டு வர அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய முதலின் ஆளுமையை தன்னகத்தை எதிர்க்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு என்னதான் மேடம் கிடைக்கும்? நீங்கள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க 2 மாதமா. நம்புங்க சாமி, சூப்பராக இருக்க போறீங்க. அதுவும் இந்த மாதத்துல இருந்தெல்லாம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கௌரவம் இத்தனை நாள் அதையே கட்டி காப்பாற்றிட்டு இருந்த, அதுக்காகவே நிறைய உழைச்சிட்டு இருந்த, என் குடும்பம் என் தொழில் அப்படின்னு நேர்மையாகவே இருந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கான கரெக்டான ஒரு சன்மானம் கிடைக்க போகிறது, வெகுமதி கிடைக்க போகுது. கேட்டது கேட்காது கேட்டுட்டு இருக்கிறது எல்லாமே கிடைக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த ராசிநாதன் இப்போதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய டிராவல் பண்ணுவீங்க இந்த மாதம், நிறைய டிராவல் பண்ணுவீங்க, நிறைய ஒரு ஆன்மீகத்தோட ஒரு கனெக்ட் ஆவீங்க. ஏன்னா குரு உட்காந்து கடாட்ச பார்வையான 5ஆம் பார்வை உங்க மேலே செழிக்க போறோம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 12-15 வருஷத்துக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரங்க, எஸ்பெஷலி கேட்ட நட்சத்திரக்காரங்க அல்டிமேட்டா இருக்க போறீங்க. நிறைய பேர் படிப்போட சம்மந்தப்பட போறீங்க, வேலை வாய்ப்போட சம்மந்தப்பட போறீங்க, திடீர்னு ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போறீங்க. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேணும்ன்ற மாதிரி மாலை மரியாதை எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா நட்சத்திரநாதன் சரி ராசிநாதன் சரி கொஞ்சம் வலுவாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த மாதம் அவர்களுக்கான நல்லவையை நடத்தி கொடுக்கும். இதுதான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வருஷமா நம்ம திரும்ப நட்சத்திரங்கள் பார்க்கறதோட ரியாலிட்டியே என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு எப்போ என்ன நடக்கும்ன்ற அக்யூரேசியை எடுக்கிறதுக்கு தான். அந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த தடவை கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரநாதனும் சரி, புதனும் ராசிநாதன் வீட்டில், ராசிநாதனும் ஆட்சி வாங்கி தன்னோட வீட்டில், வேற என்ன வேணும்? அதுவும் 6ஆம் இடத்தை நோக்கிய ஒரு பயணம். 6ஆம் இடம் அப்படின்னாலே கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிற இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு. செவ்வாய்னாலே அது அவனே உட்காந்துருந்தா முருகப்பெருமானுடைய அருளால் முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை கேட்ட நட்சத்திரக்காரருக்கும் உண்டு. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் முருகா அப்படி நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சொல்றதுக்குள்ளேயே அவன் காவ காப்பான். அந்த அளவுக்கு இந்த தடவை அவருடைய பிளெஸ்ஸிங்கை நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. நிறைய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து நிறைய நல்லவை எல்லாம் போயிட்டு நிறைய கோவில் குணத்தோடு கனெக்ட் ஆவீங்க. முக்கிய விஐபியோட பேசுவதற்கான வாய்ப்பு, பழகுவதற்கான வாய்ப்பு, செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு, இதெல்லாம் கேட்டைக்கு நடக்கும். இந்த தடவை நல்லவையை தேடி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. அதன் மூலமாக நல்லது நடக்கும் உங்களுக்கு. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் ஒரே இடத்துல இருந்து அமைப்பு அப்படின்றது 12ஆம் இடத்துக்கு பார்வை. இந்த 12-1 இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2, இந்த 2ஆம் வீட்டு அதிபதி பார்வை கொடுக்குறேன். இந்த காம்போலாம் சேரும் போது தான் உங்களை வலுப்படுத்தும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா? அந்த வகையில் 1 முடிஞ்சு 1 ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே 12ஆம் இடம். அயன சயன போகம் இந்த தடவை அப்படியே ஒரு மாதிரி சொஃபஸ்டிகேட்டடாக சுகமாக நல்லா தூங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு நல்ல லக்ஸுரியாக ஒரு இடத்துல போய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ஊர் சுற்றுறதுக்கான வாய்ப்பு, நிறைய இடத்துல போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த தடவை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதய மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆக்குபை பண்ணக்கூடிய பிளானட் எல்லாமே இந்த தடவை கொஞ்சம் அப்படியே உங்களை அறிவார்ந்து நகர்த்த போகுது. அப்போ என்னென்னா தெளிவு கிடைக்க போகுது. எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்ற கிளாரிட்டிக்குள்ளே உங்களை கொண்டு போகிறாங்க. நிறைய பேருடைய அட்வைஸ் கிடைக்கும். அதன் மூலமாக எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கான நான் போன மாதமே சொன்னேன் உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதமும் திரும்பவும் சொல்கிறேன், நிறைய நல்லவை தேடி வரப்போகுது. புதனுடைய ஆளுமை கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு 28ஆம் தேதிக்கு அப்புறம் நட்சத்திரநாதன் அவரோட வீட்டில் உட்கார போகிறார். இப்போ சுக்கிரனோட வீட்டுக்கு போவார். அந்த சுக்கிரனோட வீட்டில் உட்கார்றது அப்படின்றது அது ஆல்மோஸ்ட் 7க்கும் 12க்கும் உடையப்பட்ட சுக்கிரனா. ஒரே நிமிஷம். அப்போ கணவன் மனைவியிடம் இருந்த அந்த இதெல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். எங்க மேடம் எப்படியோ போகுது அப்படின்ற வாழ்க்கையெல்லாம் இந்த தடவை அப்படி இனிமையாக போகும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே ரொமான்டிக் மலையில் நினைவீங்க, இல்லை நீங்கள் அப்படி ஆவீங்க, இல்லை அவங்க அப்படி ஆவாங்க. மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் இந்த தடவை புதுசாக வரும். அதெல்லாம் நடக்கும். ஸோ நல்லாயிருக்கு, நெகட்டிவாக எதுவும் இல்லை. நிறைய விஷயத்தில் நான் கூட இருப்பேன் அப்படின்றத துணையார் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம் அதை அழகாக செய்யும். நட்சத்திரநாதன் போய் 7ஆம் இடத்தில் அமரும் போது கூடவே சேர்ந்த சூரியனும் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய கேட்ட நட்சத்திரக்கார பெண்களுக்கு, எஸ்பெஷலி உங்கள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அப்படியே அன்பு மலையை வீட்டுக்காரர் பொழிப்பார், காதில் வாங்குவீங்க. நிறையா பாத்திரம் தேய்ச்சி கொடு, துணி துவச்சி கொடு, எல்லாம் அவரே பண்ணுவார். நம்ம ஜாலியாக உட்காந்து வேலை வாங்கலாம். அதெல்லாம் நடக்கும். இந்த தடவை பிள்ளைகளை பார்த்துக்கிற பொறுப்பெல்லாம் அவங்களே எடுத்துப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு சினாரியோ கிரியேட் ஆகும். வேலைக்கு போகிற கேட்ட நட்சத்திரக்கார பிள்ளைங்களுக்குலாம் இந்த தடவை
அப்படியே புரிஞ்சுக்கக்குள்ள கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வரும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, மிஸ் பண்ணிடாமல் நல்லா லிஸ்ட்லாம் போட்டு வேலை வாங்கிட்டீங்க சரியா? ஓகே கூல். படிக்கிற கேட்ட நட்சத்திரக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நிறைய டிராயிங்கோட கனெக்ட் ஆவீங்க. டிராயிங் கிளாஸ் போகிறது, ஹிந்தி கிளாஸ் போகிறது, கராத்தே கிளாஸ் போகிறது, ஏதோ ஒரு கிளாஸோட கனெக்ட் ஆவீங்க. கேட்ட நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கேட்ட நட்சத்திரக்கார குழந்தைகளாக சரி, ஏதோ விளையாட்டோட கனெக்ட் ஆவீங்க. ஏன்னா செவ்வாய் பார்க்குற 12ஆம் இடத்துல விளையாட்டோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இடம் தான் 12ஆம் இடம். நிறைய பேர் கிரிக்கெட் விளையாட போவீங்களோ, கிரிக்கெட் விளையாட போகிறது, கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸில் கேட்ட நட்சத்திரக்கார குழந்தைகள், புரியுதா? கேட்ட நட்சத்திரக்கார குழந்தைகள், கேட்ட நட்சத்திரக்காரர்கள் வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் 5ஆம் இடத்தோட கனெக்டிவிட்டி ஆல்மோஸ்ட் சனியோட சம்மந்தப்படுது. அப்போ காலால் இது பண்ணுறது, ஃபுட்பால் போகிறது, கிரிக்கெட் போகிறது, டென்னிஸ் போகிறது, இதெல்லாம் பிள்ளைங்க பண்ணுவாங்க. இல்லை அதுக்காக எங்கேயாவது போகிறது, நிறைய ட்ராவல் பண்ணுறது. சில பேருக்கு கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கால் வலி, வெரிகோசஸ் மாதிரியான பிரச்சனை வரும். திடீர்னு இது வரைக்கும் இல்லாமல் அதுக்கான வாய்ப்புகள்லாம் ஒரு குழந்தைங்களா இருந்தாலும் கால் வலிக்குதும்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க. 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நான் தான் சொல்லிட்டேன், ரொமான்ஸ் அதிகரிக்க போகுது, கேட்டதெல்லாம் கிடைக்க போகுது, வீட்டில் கல்யாண சத்தம் கேட்க போகுது, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களை தேடியான ஒரு மணப்பெண்ணோ மணமகனோ வருவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது. நான் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் இணைய போகுது. ஊழல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரகிளாக இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு செலவுகள் குறையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. பண்ண செலவு கூட ஒரு சந்தோஷமாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த பெருசாக நெகட்டிவாக இல்லை. 40 60 கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்கள் நான் தான் சொன்ன மாதிரி வீட்டுக்காரர் உங்களுக்கு வேலைக்கு வைப்பார், நிறைய பிள்ளைங்களை பார்த்துப்பார். நீங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த ரொம்ப நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும். இல்லை நீங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் கூட அவர் உங்களுக்கு சில நல்லவையெல்லாம் செய்து கொடுப்பார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பமே அவ்வளோதாங்க, வேறு என்ன, விட்டு கொடுத்து போகிறது அதெல்லாம் இந்த நடக்கும். ஏன்னா எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி குடும்பத்திற்காக பொதி சுமக்கிற ஆட்கள் தான் விருச்சக வீட்டு பெண்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நிறைய சூரியனுடைய அமைப்பு நல்லா இருக்கும்போது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கோட சம்மந்தப்படுறது, சோலாரோட சம்மந்தப்படுறது, இதெல்லாம் கிடைக்கும். அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அதை பற்றியான சில விஷயத்தை யோசிப்பீங்க. திடீர்னு சில பேர் ஜாதகங்கள் தான் சோலார் நம்ம வீட்டுக்கு போடலாமா, இல்லை எலக்ட்ரிக்கல் பைக் வாங்கலாமா, அப்படின்ற மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்கலாமான்ற மாதிரி அதை பற்றி பேசுவீங்க. இல்லை அதை பார்ப்பீங்க, அதை போய் உங்கள் லிஸ்ட்டில் எடுத்து வச்சுருப்பீங்க. இதெல்லாம் நடந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா? இந்த வீட்டில் ஏதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கத்தோட கனெக்ட் ஆவீங்க. அது கனெக்ட் ஆக போதுன்னா இதெல்லாம் அடுத்து நகிழ போகிறது என்று அர்த்தம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்குப்பா, கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் வெளில போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, பிள்ளைகள் குறித்த கவலை மட்டும் கொஞ்சம் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ கூட்டி கழித்து பார்த்தா ஹெல்த் வைஸ் உங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குன்னு அதில் பத்திரமா பார்த்துக்கணும். அதே மாதிரி பல்லு வலி, உடம்பெல்லாம் கொஞ்சம் மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும், டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை மட்டும் பார்த்துக்க. அலைச்சல் மூலமாக அனுகூலம்னால கொஞ்சம், ஏன்னா நட்சத்திரம் அதை போய் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறேன். எங்கள் காலப்புருஷனுடைய 3ஆம் இடத்துக்கு போகிறார், 2ஆம் இடத்துக்கு போகிறார். அது நம்மளுக்கு 12ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகுது. இந்த கனவுலாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருமானத்திற்காக அலைச்சல், வருமானத்திற்காக எங்கேயாவது போயிட்டு வருது, யாரையாவது பேட்டி எடுக்க போகிறது, இல்லை உங்களை யாராவது பேட்டி எடுக்க போகிறது, ஏதோ ஒன்று. அப்போ 2ஆம் இடத்துக்காக வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, கேட்ட நட்சத்திரக்காரங்க எனக்கு தெரிந்து சிவன் வழிபாடு சிந்தி நிறைவேற்றக்கூடிய வழிபாடாக இருக்கும். அது எந்த ஃபார்மில் சிவன் இருந்தாலும் சரி, முடிஞ்ச அந்த சொட்டு சொட்டா விழுவும் பார்த்தீங்களா, அந்த இது வச்சிருக்கக்கூடிய சிவனை போய் பார்த்துட்டு வாங்க. நிறைய பேருக்கு இந்த தடவை ஏதாவது ஒரு சிவன் கோயில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பெருமாள் கோயிலுக்கு போவீங்க, எஸ்பெஷலி திருப்பதி லட்டு கிடைக்கும். கிடைச்சதுன்னா சொல்லுங்கள், பெருமாள் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாரு. திருப்பதி போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம், இல்லை திருப்பதி போகாட்டி கூட எங்கேயாவது திருப்பதி போகுன்ற எண்ணம், எங்கே இருந்தோ திருப்பதி பிரசாதம் உங்கள் கையில் சேர்றது, இதெல்லாம் இந்த தடவை கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கிடைக்கும். ஓகே, இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய குதிரை பார்க்கறது, சாம்பல் நிறத்தில் இல்லாட்டி வெள்ளை நேரத்தில் குதிரை பார்க்கறது, குதிரை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை கேட்ட நட்சத்திரக்காரருக்கு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பீடாக இயங்க போகிற நீ ஸ்லோவாக இருக்க போகிறது இல்லை, உன் கூட நான் இருக்கேன், உன் மேலே உட்காந்து நான் தான் சவாரி பண்ண போகிறேன், நீ கவலைப்படாமல் போயிட்டே இரு, பந்தயத்தில் உனக்கு தான் வெற்றின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த குதிரை பாட்டில் என்ற நிகழ்வு உங்களுக்கு நிகழ காத்திருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. கேட்ட நட்சத்திரக்காரர் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு சில விஷயங்களை மேற்கொண்டீர்கள், கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது.